வணக்கம் ஜோதிடர் அன்பர்களே. இன்றைய நாம் சேனலில் பார்க்க இருப்பது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகத்தின் மூலம் ஒருவருடைய தொழில், ஜீவனம், பதவி, புகழ், அந்தஸ்து, முன்னேற்றம், தன்னம்பிக்கை, கர்மம் செய்தல், சம்பாத்தியம், உத்தியோகம், மதிப்பு மரியாதை பெறுதல், சொந்த தொழில் அமைவது, அடிமை தொழில், செயல்பாடுகள், விவசாயம் சம்பந்தமான தொழில்கள், தொழிலாளி, அரசு பணி, அரசு வெகுமானம், கற்பித்தல் பணி, மேலான பதவிகள், ஹையர் பொசிஷன் இருக்கிறது, உயர்ந்த நிலை இருத்தல், அதாவது டாப் பொசிஷன் இருக்கிறது, புகழ், அதிகாரம், அதிகார தோரணை, செல்வ செழிப்பு, சொத்து சேர்க்கை, செல்வந்த, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின், சேவை மனப்பான்மை, தியாகம், தியாக மனப்பான்மை, மனம், மானம், ஆடைகள், பக்தி, இஷ்ட தெய்வ பக்தி, பூஜை வழிபாடு, மந்திர சித்தி, மந்திர உச்சாரணம், மெய்யறிவு பெறுதல், ஆன்மீக பாத யாத்திரை, வெற்றி, சாதனை, மலை, சாலை, முத்திரை, சிரார்த்தம், அதாவது திதி கொடுப்பது, மூத்தவர்கள், வயது பெரியவர்கள் பற்றி பேசுவது, பதவி உயர்வு, யாசிக்கும் நிலை, அதாவது பிச்சை எடுப்பது வாழ்வது, பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஜீவனத்துக்கு கஷ்டப்படுதல் ஆகும். அது மாதிரி தலைமை பொறுப்பு, மருத்துவர், தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, கோவில் திருப்பணிகள் செய்தல், யாகம் செய்தல் ஆகியவற்றின் மூலம் நாம் இந்த 10ஆம் பாவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு ஜாதகத்தில் செய்கின்ற தொழிலை நிர்ணயம் செய்வது 10ஆம் இடமும் 10ஆம் இடத்தில் என்ற கிரகமும் ஆகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கணும்னா இத்துடன் சுபகிரகம் ஒன்றாக சேர்க்க வேண்டும், அதாவது பார்வை பெற வேண்டும். ஒரு மனிதனின் தொழிலை நிர்ணயம் செய்து 10ஆம் இடத்தின் பாவம் முக்கியமாக தூணாக விளங்குகிறது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 2ஆம் இடம் வருவதால் அது ராஜ ஆதிக்கம் உள்ளதாகவும் சொல்லலாம். ஒரு நகரத்திலிருந்து அடுத்த நகரத்துக்கு செல்வதுங்கிறது 10ஆம் பாவம்னு சொல்கிறோம். பூஜை வீடு அப்படிங்கும்போது 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியும். தெய்வ வழிபாடு, அப்புறம் சதுரங்க பலம், பிரபல சித்தி, காயகற்ப மூலிகை, வஸ்திரம், தூர தேச செய்தல், முத்ரா அதிகாரம் ஆகியவற்றையெல்லாம் நம்ம இந்த 10ஆம் மூலம் ஆகியவற்றை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த 10ஆம் பாவகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி 12 பாவங்களிலிருந்து என்னென்ன பலன், பொதுவான பலன் என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. அடுத்தது 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அது புகழ், அந்தஸ்து, கௌரவம் இவைகள் இவர்களுக்கு ஏற்படும். தொழிலை நம்பர் 1 பிஸ்னஸாக விளங்குவார்கள். பெரிய தொழிலதிபராகவும் இருப்பாருங்க. ரெண்டாவது 10ஆம் அதிபதி 2இல் இருந்தால் குடும்பத் தொழில், லாபம், முயற்சி, பேச்சு திறமையாக முன்னேறுவார்கள். அப்புறம் மேடை பேச்சாளர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகள், கல்வி நிறுவனங்களை பணிபுரிகிறது, பரம்பரை தொழிலை செய்கிறது, நில புரோக்கர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் போன்றவை மூலம் செல்வாக்கு பெறற்கு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது 10ஆம் அதிபதி செயல்பாடுகள் நடக்கும். 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் படிப்பு சம்பந்தம், தொழில் படிப்பு சம்பந்தமான வேலை இருக்காது, என்ன படிப்பு சம்பந்தமான வேலை இருக்காது, நிலையான ஒரு வேலையே இருக்காது. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா எந்த தொழிலும் தைரியத்துடன் துணிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 10ஆம் அதிபதி 4இல் இருந்தால் வாகனம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பான தொழில் அமைந்து ஏற்றம் தரும். சொந்த தொழில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. இவர் நமக்கு தெரிஞ்ச தொழில் மட்டும்தான் செய்வார்கள். தொழில் உள்ள நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். அது மூலம் அரசு சம்பந்தப்பட்ட உதவிகளை எளிமையாக சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 10ஆம் அதிபதி 5இல் இருந்தால் குலத்தொழில் செய்வார்கள், நகை ஆசாரிகள். அது முதலீடு இல்லாமல் தொழில் வெற்றி பெறுகிறது. முதலீடு இல்லாமல் தொழில் வெற்றி பெறுவார்கள். என்னதான் தொழில் செய்தாலும் அது நுணுக்கங்களை வைத்துக்கொண்டு புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி செய்தல் போன்ற துறைகளில் பிரபலம் அடையிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 10ஆம் அதிபதி 6இல் இருந்தால் தொழிலில் எப்பவும் கடன்லேயே தான் இருக்குங்க. தொழில் முன்னேற்றம்ங்கிறது இப்படி இருக்காது, கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ தொழில் குத்தகைக்கு எடுத்து போட்டி அதிகமாகி தொழில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அமைப்பில் உள்ளவர்கள் சொந்த தொழில் செய்யாமல் வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வது சிறப்பான ஆகும். அதாவது அடிமை தொழில், ஒரு உத்தியோகத்துக்கு போய் உத்தியோகத்திலிருந்து வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் நல்ல சிறப்பாகுது. 6ஆம் இடம் எப்பவும் பலமாக ஆகக்கூடாது.
10ஆம் அதிபதிக்கு 6ஆம் இடம் பலமாகக்கூடாது. இது ஜோதிடர் விதி. அடுத்தது 10ஆம் அதிபதி 7ல் இருந்தால், அப்படி 7ல் இருக்கும்போது கூட்டுத் தொழில் வெற்றி பெறுவார். அது மனைவி மூலம் ஒரு தொழில் அமையும். அப்புறம் ஒப்பந்த தொழில், கூட்டுத் தொழில், மனைவியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தொழில் பார்க்கல, சொந்த பிஸ்னஸ் பார்ட்னரை வச்சு நம்ம வேலை செய்யலாம். கூட்டுத் தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது 10ஆம் அதிபதி 8ல் இருந்தால் தொழில் முன்னேற்றம் இருந்தாலும் தொழில் மூலம் சண்டை சச்சரவுகள் இருக்கும். தொழிலில் வந்து மாற்றம் தடை தாமதமாக அதிர்ஷ்டத்தை மட்டுமே வைத்து கொண்டு இருப்பார்கள். தொழில் வந்து வருமானம் வர்றதை பற்றி தான் என்ன இருக்கும் வழியே வேற எதுவுமே இருக்காது. தொழில் அமையாமலும் இருக்கலாம், அமையாமல் போகலாம். பணி நிறை நீக்கம், அடிமை தொழில், வெளிநாட்டில் வேலை ஏற்படுறது. அதே நேரத்தில் 10ஆம் சனி கிரகமாக இருந்தால் தன்னுடைய 3ஆம் பார்வையாக தம் சொந்த வீட்டை பார்த்து எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் விடுபட்டு தொழில் மேன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது பெட்டர் என்னன்னா, சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக இருந்ததுன்னா, பார்வை இருக்கும்போது சொந்த வீட்டை பார்த்து எல்லா பிரச்சனைகளையும் இருந்து விடுபட்டு நம்ம தொழில் மேன்மை அடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 10ஆம் அதிபதி 9ல் இருந்தால் தர்ம கர்மாதி யோகம் வாய்ப்பு உண்டு. சேவை செய்தல், முதியோர் காப்பகம், முதியோர் இல்லம், அனாதை இல்லங்களுக்கு உதவி செய்வது, சேவை செய்வது, வெளிநாட்டில் வேலை போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 10ஆம் அதிபதி 10ல் இருந்தால் உயர்ந்த பதவி, தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ளது. உன்னதமான தொழில் அமையும், சொந்த தொழில் அமையும். வக்ரம் அடையாமல் இருந்தால் பகுதி நேர பணி செய்து உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் ஏற்பட்டு பிற்பகுதியில் தொழில் மேன்மை ஏற்படும். இதுவும் 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 11ல் இருந்தால் லாபம் இல்லாத தொழிலை செய்ய மாட்டார்கள் இவர்கள். கோடிக்கணக்கில் எங்கே பணம் படுறதோ அங்கே தான் வந்து தொழிலில் வந்து லாபம் அதிகமாக இருக்கும் இடத்துல தான் இவங்க வேலையே செய்வாங்க. அந்த இடத்துல இருக்க முடியும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, மூத்த சகோதரர்கள் ஆதரவில் அல்லது மாமனார் வழி உதவியில் தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 11ல் மூத்த சகோதரனுடைய தொழில் அமையும் மற்றும் பல வகையான தொழில் மூலம் லாபம் ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து லாபம் இல்லாத தொழிலை செய்ய மாட்டார்கள். 10ஆம் அதிபதி 12ல் இருந்தால் எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் இருக்காது. கஷ்டம், நஷ்டம், நிம்மதி இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டே இருப்பாங்க. தொழிலில் வந்து விரயம் வந்துட்டே தான் இருக்கும். உத்தியோகம், அதாவது மற்றவர்களுக்கு விட்டு மற்றவர்களுக்கு ஒரு வேலை விட்டு கொடுத்து இவங்க வந்து உத்தியோகமாக இருந்தால் விஆர்எஸ் கொடுத்த நிலை விட்டு வீட்டில் இருப்பாங்க. அரசு பணியில் வேலை செய்கிறவங்க வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வெளிநாடு செல்லுதல், தொழில் வருமானம் தீய வழியில் சென்று விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால வந்து 10ஆம் அதிபதி 12 இருந்தால் தொழில் விரயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நன்றி, வணக்கம்.